வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீப காலங்கள்ல இந்தியா பல நாடுகளுக்கு ஆயுத ஏற்றுமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி வருடம் அசுர வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில வியட்நாம் இந்தியாவிடம் ஒரு முக்கியமான ஆயுதத்தை வாங்குவதற்கு முயற்சி செய்றாங்க. அது என்ன ஆயுதம்? வியட்நாம் வாங்கக்கூடிய ஆயுதத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன? வியட்நாம் எதற்காக அந்த ஆயுதத்தை இந்தியாவிடமிருந்து வாங்குறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், அமெரிக்கால ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றவுடன் இந்திய விமானப்படையில அதிரடி முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. நீங்க கூட நினைக்கலாம், ட்ரம்ப் அமெரிக்கால பதவியேற்றா இந்திய விமானப்படை எப்படி முன்னேறும் அப்படின்னு. ஆனா ட்ரம்ப் அவர்கள் இரண்டாவதா பதவி ஏற்பது இந்திய விமானப்படைக்கு ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயமா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பார்க்கறாங்க. ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றவுடன் இந்திய விமானப்படையில என்ன முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு? எதற்காக இந்திய விமானப்படை ட்ரம்ப் அவர்களோட பதவி ஏற்புக்காக காத்திருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்தியாவுடைய பார்லிமெண்டரி டிஃபென்ஸ் கமிட்டி இந்தியா 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை வாங்குவது குறித்து ஒரு முக்கியமான அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்காங்க. அந்த அறிக்கை மூலமா இந்தியாவுடைய 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட்ல என்ன மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு? இந்திய விமானப்படையோட 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான திட்டத்துல ஏதாவது மாற்றத்தை பார்லிமெண்டரி டிஃபென்ஸ் கமிட்டி கொடுக்கக்கூடிய அறிக்கை கொண்டு வருமா அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். அர்மீனியா சில மாதங்களுக்கு முன்னாடி இந்தியாவிடமிருந்து பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை வாங்கினாங்க. போன வாரம் இந்தியா பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை அர்மீனியாவுக்கு டெலிவரி செய்ய ஆரம்பிச்சாங்க. தற்போது வியட்நாம் இந்தியாவிடமிருந்து கைடட் பினாக்கா ராக்கெட்ஸ் வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. வியட்நாம் ராணுவத்துல BM-21 மற்றும் BM-14 அப்படிங்கிற மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சர்ஸ் இருக்குது. இந்த ராக்கெட் லான்ச்சர்ஸ் சோவியத் யூனியனால் வியட்நாமுக்கு விற்கப்பட்ட மிகவும் பழைய சிஸ்டங்கள். தற்போது இருக்கக்கூடிய பேட்டில் ஃபீல்ட் சினாரியோஸுக்கு இந்த BM-21 மற்றும் BM-14 மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சர்ஸ் சரிப்பட்டு வராது. இதனால வியட்நாம் தன்னுடைய ஆர்ட்டிலரி கேப்பபிலிட்டிய நவீனப்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதற்காக தான் இந்தியாவுடைய கைடட் பினாக்கா ராக்கெட் சிஸ்டத்தை வாங்குவதற்கு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த கைடட் பினாக்கா ராக்கெட் சிஸ்டத்தை DRDO டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த கைடட் பினாக்கா ராக்கெட் சிஸ்டத்தை உலகின் பல நாடுகள் வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அர்மீனியா தவிர பிரான்ஸ் இந்த கைடட் பினாக்கா ராக்கெட் சிஸ்டத்தை வாங்குவதற்கு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதே வேளையில தற்போது வியட்நாமும் பினாக்கா ராக்கெட் சிஸ்டத்தை வாங்குவதற்கு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இதுல இருந்து இந்தியா டெவலப் செஞ்சிருக்க கைடட் பினாக்கா ராக்கெட் சிஸ்டத்தோட செயல்திறன் பல நாடுகளுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. சோவியத் யூனியனால் உருவாக்கப்பட்ட BM-21 மற்றும் BM-14 அன்கைடட் ராக்கெட் கொண்ட ஒரு மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்கள். அதனால டார்கெட்டை மிக துல்லியமா தாக்காது. ஆனா இந்தியா தற்போது வியட்நாமுக்கு ஆஃபர் செஞ்சிருக்க கைடட் பினாக்கா ராக்கெட் சிஸ்டத்துல கைடிங் சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த ராக்கெட்டுகள் டார்கெட்டை கண்டுபிடித்து மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்தும். இதன் காரணமாக தான் உலகின் பல நாடுகள் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல இந்திய ராணுவம் கைடட் பினாக்கா ராக்கெட் சிஸ்டத்தை சோதனை செஞ்சாங்க. அந்த சோதனையில இந்த சிஸ்டங்கள் மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. இதன் காரணமாக தான் வியட்நாம் இந்த சிஸ்டத்தை வாங்குவதற்கு தற்போது அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க. இந்திய ராணுவம் 6 ரெஜிமெண்ட் கைடட் பினாக்கா ராக்கெட் சிஸ்டத்தை வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. கைடட் பினாக்கா ராக்கெட் சிஸ்டங்கள் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் கொண்டதா இருக்குது. இதன் காரணமாக தான் பல நாடுகள் இந்த சிஸ்டத்தை வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சரோட ஒரு ஃபயரிங் யூனிட்ல 12 ராக்கெட்டுகள் இருக்கும். வெறும் 42 செகண்ட்ல ஒரு பேட்டரி பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்னால 72 ராக்கெட்டுகளை ஃபயர் செய்ய முடியும். பினாக்கா ராக்கெட் சிஸ்டத்தினால குறைந்தபட்சமா 37.5 கிலோமீட்டர்ல இருந்து
அதிகபட்சமா 90 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ல பொருத்தப்பட்டிருக்க ராக்கெட்னால மாக் 4 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களோட ஃபயரிங் ரேஞ்ச இந்தியா தொடர்ந்து அதிகப்படுத்துவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. வரும் காலத்துல இந்த சிஸ்டங்கள்னால 150 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபரா பதவி ஏற்பது இந்திய விமானப்படையோட சில முக்கியமான முடிவுகள்ல மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. குறிப்பா விமானங்கள் வாங்கும் விஷயத்துல இந்திய விமானப்படை சில முக்கியமான முடிவுகளை எடுக்க இருக்காங்க. ட்ரம்ப் போன முறை ஆட்சியில இருக்கும் பொழுது இந்தியாவுடனான ராணுவ ரீதியிலான உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றாரு. ஆனா தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜோ பைடன் இந்தியாவுடனான உறவை சரியா கையாளல அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியாவுடன் நட்பா இருப்பது போன்று நடிச்சிட்டு இந்தியாவுக்கு எதிரா பல வேலைகளை இந்தியாவின் அண்டை நாடுகள்ல செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவின் வளர்ச்சியை தடுப்பதற்கு பல வேலைகளை அமெரிக்க உளவு அமைப்புகளை வச்சு ஜோ பைடன் செஞ்சிருக்காரு. இதனால இந்தியா அமெரிக்காவை நம்பாமல் இருந்தது. அது மட்டும் இல்லாம தேஜஸ் MK-1A விமானத்திற்கு தேவையான இன்ஜின் சப்ளைலையும் மிகப்பெரிய கால தாமதங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த கால தாமதத்திற்கு பின்னாடி அமெரிக்காவுடைய அரசியல் இருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஆனா தற்போது பதவி ஏற்க உள்ள ட்ரம்ப் அவர்களோட பாலிசி ஜோ பைடனிடமிருந்து முற்றிலும் வேறுபட்டது. ட்ரம்ப் இந்தியாவுடன் நெருக்கமான ராணுவ ரீதியிலான உறவை வைத்துக் கொள்வதற்கு தான் விரும்புவாரு. இதனால இந்திய விமானப்படைக்கு 114 ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வாங்குவதற்கான MRFA திட்டத்துல அமெரிக்கா F-21 மற்றும் FA-18 சூப்பர் ஹார்னட் விமானங்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்வதற்கு அதிக முனைப்பு காட்டுவாங்க. ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட பொருளாதாரத்தை சரி செய்வதற்கும் அமெரிக்கால ஆயுத தயாரிப்பை அதிகப்படுத்துவதற்கும் இந்தியாவுடனான ராணுவ ரீதியிலான உறவை அதிகப்படுத்த முயல்வாரு. சீனாவுடன் கடுமையான மோதல் போக்க கடைபிடிப்பாரு. இந்தியாவுக்கு அதிநவீன ஆயுதங்களை கொடுப்பதன் மூலம் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம செமிகண்டக்டர் ஆயுத தயாரிப்பு போன்ற விஷயங்களுக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுப்பாரு. இதனால இரு நாடுகளுக்குமே நல்ல பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம தேஜஸ் MK-1A விமானத்திற்கு தேவையான GE F404 இன்ஜினோட சப்ளையும் வேகமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து தேஜஸ் MK-2 AMCA MK-1 போன்ற விமானங்கள்ல பயன்படுத்துவதற்கு இந்தியா அமெரிக்க தயாரிப்பு GE F414 இன்ஜினை தேர்வு செஞ்சிருக்காங்க. இந்த இன்ஜினோட டெக்னாலஜியை இந்தியாவுக்கு டிரான்ஸ்பர் செய்து இந்தியால GE F414 இன்ஜினை தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அடுத்து இந்தியா 31 MQ-9B சி கார்டியன் ட்ரோன்களை வாங்குவதற்கு அமெரிக்காவுடன் சமீபத்துல ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட $3 பில்லியன் செலவுல இந்த ட்ரோன்களை இந்தியா வாங்க போறாங்க. இந்த ஒப்பந்தத்துல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா இந்த 31 ட்ரோன்களையும் இந்தியால ஒரு ஃபேக்டரிய உருவாக்கி இந்தியால அசெம்பிள் செய்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. இதற்கான வேலைகளையும் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றவுடன் வேகப்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ட்ரம்ப் அவர்களோட செகண்ட் டேர்ம்ல இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான ராணுவ ரீதியிலான உறவுகள் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இரு நாடுகளுக்கும் காமனா இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்களை சமாளிப்பதற்கு ஒருங்கிணைந்து செயல்படுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா மற்றும் அமெரிக்கா இணைந்து ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதாவது அமெரிக்கா ஆயுதங்களோட டெக்னாலஜிய இந்தியாவுக்கு கொடுத்து இந்தியால இருக்கக்கூடிய ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவுல ஆயுத தயாரிப்புல ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் ட்ரம்ப் அவர்களோட இந்த 2வது டேர்ம்ல இந்திய அமெரிக்கா உறவு எப்படி இருக்குன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான உறவுகள் நல்ல நிலையில இருக்குமா, இல்ல ஜோ பைடன் ஆட்சி காலத்துல இருந்தது போன்ற ஒரு மோசமான நிலையில இருக்குமா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் டிஃபென்ஸ் தன்னோட ரிப்போர்ட்டை தாக்கல் செய்ய போறாங்க.
போன வருடமே பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் டிஃபென்ஸ் இந்தியா MRFA திட்டத்தை கூடிய விரைவில் செயல்படுத்தணும். அப்படி அந்த திட்டத்துல கால தாமதம் ஏற்பட்டால் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை இந்தியா வாங்கணும் அப்படின்னு பரிந்துரை செஞ்சிருந்தாங்க. அதனால இந்த வருடம் பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் டிஃபென்ஸ் இந்தியா 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை வாங்கணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா பரிந்துரை செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியா 20 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல 114 ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வாங்குவதற்கு MRFA அப்படிங்கிற ப்ராஜெக்ட செயல்படுத்த முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட்ல கால தாமதம் ஏற்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதற்கு காரணம் இந்தியா தன்னுடைய உள்நாட்டு விமான தயாரிப்பை அதிகப்படுத்துவதற்கு பல திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா தேஜஸ் MK-1A விமானங்களை அதிக அளவுல உருவாக்கி இந்திய படையில் இணைப்பது, AMCA, தேஜஸ் MK-2 போன்ற உள்நாட்டு விமானங்களை தயாரிப்பது போன்ற பல ப்ராஜெக்டுகளை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ப்ராஜெக்டுகள் முடிவடைந்து விமானங்களை இந்திய விமானப்படையில் இணைப்பதற்கு சில வருடங்கள் ஆகலாம். அந்த சில வருடங்கள்ல இந்திய விமானப்படையோட செயல்திறன் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. தற்போது இந்திய விமானப்படையில ஃபைட்டர் ஜெட்டுகளின் எண்ணிக்கை அதிவேகமா குறைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. இதை சமாளிப்பதற்கு இந்தியா அமெரிக்காவுடைய F-35 இல்லனா ரஷ்யாவுடைய Su-57 போன்ற 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வாங்கணும் அப்படின்னு பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் டிஃபென்ஸ் இந்த வருடம் பரிந்துரை செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி அந்த பரிந்துரையை இந்திய அரசாங்கம் ஏற்றாங்கன்னா இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் AMCA, தேஜஸ் MK-2 போன்ற பல விமான ப்ராஜெக்டுகள் டிலே ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது இந்தியாவுடைய உள்நாட்டு விமான தயாரிப்பை பல வருடங்கள் பின்னோக்கி செல்ல வைக்கும். என்ன பொறுத்தமட்டில் இந்தியா பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் டிஃபென்ஸ் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை பெரிதா எடுத்துக்கொள்ள தேவையில்லை. உள்நாட்டு விமான தயாரிப்புல கான்சென்ட்ரேட் செய்தாலே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு உடனடியா ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் தேவையா, இல்ல உள்நாட்டு விமான தயாரிப்புல கான்சென்ட்ரேட் செய்யலாமா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Jai Hind.